ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் கவுனி அரிசி பொங்கச்சோறு தான் செய்ய போகிறேன். நான் அதுக்கு கவுனி அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நான் இந்த படியில் ஒரு படி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, குக்கரில் கவுனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு 4 பழக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நான் தேங்காய் பூ அரை மூடி எடுத்துருக்கிறேன், 2 வெல்லம் எடுத்துருக்கிறேன், ஏலக்காய் தூள், நெய், உப்பு, அது கூட முந்திரி பருப்பும் எடுத்துருக்கிறேன். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 4 அல்லது 4.5 உலக்கு வச்சுக்கோங்க. எதில் எடுக்கிறீங்களோ அதிலே அளந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எதில் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதில் அளந்து 4.5 உலக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெல்லம்லாம் காய்ச்சி ஊற்றுறனால நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதுக்காக இதை மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விசிலில் போட்டுருங்க. 10 விசில் வைங்க. இப்போ நான் வெல்லத்தை காய்ச்சிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் உங்களுக்கு கூட இனிப்பு தூக்கலாக வேணும்னா இன்னும் ஒரு அரை வெல்லமோட சேர்த்துக்கோங்க. நான் 2.5 வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 விசில் அடிச்சிருச்சு. 10 விசில் அடித்து அரிசியும் நல்லா வெந்துருச்சு. அது கூட நீங்கள் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அது கூட லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. பொதுவாகவே எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் லைட்டாக உப்பு சேர்த்தா நம்மளுக்கு அந்த ஸ்வீட் இது தூக்கி கொடுக்கும். அது கூட லைட்டாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த பக்கம் நல்லா வெந்துருக்கு. இந்த பக்கம் ஒரு சட்டி காய வச்சுக்கோங்க. அது கூட நெய் சேர்த்துக்கோங்க. சட்டி நல்லா காயும். நல்லா காஞ்சதோட நெய்யை ஊற்றிக்கிட்டேன். நெய் நல்லா உருகணும். அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. அதோட வறுத்து வச்சுருக்கிற அதோட தாளித்து வச்சுருக்கிற நெய் முந்திரி பருப்பை ஊற்றியாச்சு. அது கூட நீங்கள் தேங்காய் பூவும் சேர்த்துக்குங்க. தேங்காய் பூ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லட்டா நீங்கள் எடுத்துக்கிற தேவையில்லை. ரெண்டாவது தேங்காய் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், போடட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சில கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கவுனி அரிசியில் ரொம்ப நன்மைகள் இருக்குது. ரெண்டாவது அது அந்த காலத்தில் அரசர்கள் யூஸ் பண்ணது. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அரிசி வெயிட் லாஸ்க்கும் உதவும். அதே மாதிரி அதை இன்னொரு முறையாகவும் செய்யலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.